சில அன்பார்ந்தவர்களே, பைபிளில் ஒரு அழகான ஒரு தீம் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு தீம் அது. சால்வேஷன் பை ஃபெய்த். விசுவாசத்தால் ஆண்டவருக்கு ஏற்புடையவர் ஆகிறோம். அப்படி ஒரு தீமே இருக்குது. அந்த தீம் எங்கே இருக்குன்னா, ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் முழுக்க அந்த தீம் தான். சால்வேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தால் மீட்படைகிறோம். அதை எடுத்து பாருங்கள், நிறைய இடங்கள் இருக்குது. அது 3வது அதிகாரம் எடுங்க, 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. இப்பொழுதோ கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பில்லை என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. அப்படி தானே இருக்குது அந்த சென்டென்ஸ். என்ன இருக்குது? என்ன இப்போ வாசித்தோம்? 22வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. அப்போது பைபிள் என்ன சொல்லுது? இயேசுவை நம்பினால் நீங்கள் மீட்படைவீர்கள். அப்போ என்னுடைய கேள்வி, நம்பிக்கை மட்டும் போதுமா, செயல்கள் வேண்டாமா? அப்போ நம்பிக்கை மட்டும் இருக்கு, செயல்கள் இல்லைன்னா செயலற்ற நம்பிக்கை செத்ததே, செயலற்ற விசுவாசம் செத்ததே. ஏன் இந்த தீமை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது, சோலா ஃபீதே, ஃபெய்த் அலோன், நம்பிக்கை மட்டும் போதும், ஆண்டவர் நம்மை மீட்படைய செய்வார், மீட்படைய செய்வார், மீட்படைய செய்வார். நம்பிக்கை மட்டும் போதாது, செயல்களும் வேண்டும். அப்போ இன்னொரு கேள்வி இருக்குது, குழந்தை ஞானஸ்தானம். குழந்தை ஞானஸ்தானம் அது வாங்கின பொழுது அந்த குழந்தை எந்த செயலும் செய்யலையே, அந்த குழந்தை எந்த செயலும் செய்யாமல் எப்படி அந்த குழந்தை மீட்படைந்தது? அப்போ ஆமாம், ஞானஸ்தானத்தில் அந்த குழந்தை சரி, அந்த குழந்தை நம்பிக்கை கொள்ளவும் இல்லை. குழந்தைக்கு பதிலாக அப்பா அம்மா, ஞானத்தாய் ஞான தகப்பன் அவங்க நம்பிக்கை கொண்டாங்க. எந்த செயலும் செய்யவில்லையே, எந்த செயலும் செய்யாமல் எப்படி அந்த குழந்தை பாவத்திலிருந்து மீட்படைந்தது? தூய ஆவியின் செயல். அப்படின்னா நம்பிக்கையால் மீட்படையலாமே, ஏன் செயல் வேணும்? நீங்கள் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னீங்க, நம்பிக்கை பத்தாது, செயல் வேணும், செயல் இல்லாத நம்பிக்கை செத்தது. திருச்சபையின் நம்பிக்கை நிமித்தம் அந்த குழந்தை மீட்படையுது, ஒத்துக்கிறேன் நான். அப்போ நம்பிக்கை போதுமே, செயல் வேண்டாமே. நம்ம திருப்பலியில் கூட ஒரு ஜெபம் அப்படி ஜெபிக்கிறோம். என்ன ஜெபம்? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் என்றீரே, என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளும். எப்படி? ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருளும். அப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டால் மீட்புண்டு. நம்பிக்கை மட்டும் போதுமா, செயல்கள் வேண்டாமா? அப்போ இந்த ஞானஸ்தானம் வாங்குற குழந்தை பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர், இப்படி போனாலும் அட்டாக் ஆகுது, அப்படி போனாலும் அட்டாக் ஆகுது. ஏன்னா நம்பிக்கை மட்டும் போதாது, செயல் வேணும்னு மனசு சொல்லுது. ஆனால் குழந்தை ஞானஸ்தானமும் வாங்கிட்டோம், ஆனால் அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம், அதையும் நம்மளால் ஏற்றுக்காமல் இருக்க முடியலையே. இஸ்வரன் பார்ந்தர்களே, விசுவாசத்தால் மீட்பு என்பது உண்மைதான். அப்போது 2 விதமான ஜஸ்டிஃபிகேஷன்,
2 விதமான சாங்டிஃபிகேஷன். ஒன்று இனிஷியல் ஜஸ்டிஃபிகேஷன், 2 ஃபைனல் ஜஸ்டிஃபிகேஷன். ஒன்று ஆண்டவர் நம்மை நீதிகரிக்கிறார் விசுவாசத்தின் நிமித்தம். இப்போ அந்த ஒரு குழந்தை ஞானஸ்தானம் விடுங்க, ஒரு ஆள் 30 வயசில் ஞானஸ்தானம் எடுத்தாலும் அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவருடைய எல்லா பாவங்களும், அதுவரை செய்த எல்லா பாவங்களும், அதுவரை உள்ள எல்லா சாபங்களும் மன்னித்து விடுதலை அடைகிறார். ஆண்டவர் விடுதலை தரார். நல்லா கவனிக்கணும். பிறந்த குழந்தை மட்டும் கிடையாது. ஒரு ஆள் 30 வயசில் ஞானஸ்தானம் எடுத்தாலும், 40 வயசில் ஞானஸ்தானம் எடுத்தாலும், 50 வயசில் ஞானஸ்தானம் எடுத்தாலும், அதுவரை அவர் செய்த எல்லா பாவங்களும், அந்த பாவத்தினுடைய சாபங்களும், அதனுடைய எல்லா விளைவுகளிலுமிருந்து ஞானஸ்தானம் விடுதலை தருகிறது. அதனால தான் ஞானஸ்தானம் 2 விதமான பாவத்திலிருந்து விடுதலை தருது அப்படின்வாங்க. ஒன்று ஜென்ம பாவத்திலிருந்து, இன்னொன்று கர்ம பாவத்திலிருந்து. குழந்தைக்கு கர்ம பாவம் கிடையாது, குழந்தைக்கு ஜென்ம பாவம்தான். ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை குழந்தை ஞானஸ்தானம். கர்ம பாவத்திலிருந்து விடுதலை என்றது அடல்ட் ஞானஸ்தானம். ஒரு பெரியவங்க 20, 30, 40, 50 எத்தனை வயசானாலும் ஞானஸ்தானம் வாங்கும்பொழுது அவர்களுடைய செயல் பர்சனல் சென்ஸ் இருக்குது, அதிலிருந்து விடுதலை தர ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கை காரணமாகும். புரிஞ்சுதுங்களா? ஆண்டவர் மீதுள்ள வைத்த நம்பிக்கை உன்னுடைய எல்லா பாவங்களிலிருந்து மன்னிக்கும். அது இனிஷியல் ஜஸ்டிஃபிகேஷன், இல்லைனா ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபிகேஷன். ஆண்டவர் உன்னை ஏற்புடையவர் ஆக்குகிறார். ஆனால் அது போதாதுங்க, அது பத்தாது. ஞானஸ்தானம் வாங்கின நான் அதுக்கு பிறகு எப்படி நான் வாழணும்? நான் வாழ வேண்டியது நீதிகரிக்கப்பட்டவனாக, ஏற்புடையவனாக வாழ வேண்டும். அதற்கு எனக்கு உதவி செய்வது என்ன? அதுதான் 10 கட்டளைகள், அதுதான் திருச்சட்டம். ஞானஸ்தானம் வாங்கிறதுக்கு முன்னால் மேபி நான் திருச்சட்டத்தை ஃபாலோ பண்ணலை. ஏன்னா நான் மேபி ஒரு ஹிந்துவாக இருந்திருக்கலாம், இல்லை முஸ்லீமாக இருந்திருக்கலாம், நான் பல கோயில்களுக்கு போயிருக்கலாம், பல மாடு ஆடை வெட்டி இருந்திருக்கலாம், கடா வெட்டி இருந்திருக்கலாம். அப்போ இன்றைக்கி ஞானஸ்தானம் வாங்கின பிறகும் கடா வெட்டுறவங்க இருந்தா, ஞானஸ்தானம் வாங்கின பிறகும் கடா வெட்டுற பழக்கம் இருந்தா அது பாவமாகுது. ஏன் பாவமாகுது? திருச்சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலை. அப்போ இனிஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லா பாவத்திலேருந்து அதை விடுதலை தந்துச்சு. ஆனால் ஃபைனல் ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுடைய செயலும் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. உங்களுடைய ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை மட்டும்தான் பார்த்தாரு. அப்போ குழந்தை ஞானஸ்தானம் பிறருடைய நம்பிக்கையை கண்டு என்னுடைய பாவத்தை மன்னிக்க ஆண்டவரால் முடியுமா? முடியும். பைபிள் அதுக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒருத்தர் கொண்ட நம்பிக்கை ஒரு குடும்பத்தையே மீட்டது பைபிளில். யாருடைய நம்பிக்கை? சக்கேயுனுடைய நம்பிக்கை. வெரி குட். அப்புறம் ஞானஸ்தானத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் சக்கேவை பற்றி சொல்கிறீங்க. ஞானஸ்தானம் நம்மளுடைய திருமுழுக்கு வாங்கும் பொழுது ரீடிங் வாசிப்பாங்க. அதில் இருக்கிற அழகான ப்ரேயர் இருக்குது. இது நான் சொல்லலைங்க, பேதுருவே சொன்னார். நோவா அப்படின்ற நபர் அந்த திருமுழுக்கோட கம்பேர் பண்ணுவாங்க. தண்ணீரால் ஒரு திருமுழுக்கு ஆண்டவர் கொடுத்தது பழைய ஏற்பாட்டில் நோவா. அது யாருடைய நம்பிக்கை? நோவா மட்டும்தாங்க நம்பினார். ஆண்டவர் நோவாவிடம் பேசினார், நோவா மட்டும்தான் நம்பினார். நோவாவினுடைய நம்பிக்கை யாருக்கெல்லாம் மீட்பாக மாறியது? அவருடைய மனைவி, பிள்ளைகள் அனைவருக்குமே. அந்த 8 பேர் அந்த போட்டுக்குள்ளே போனாங்க, அந்த கப்பலுக்குள்ளே போனாங்க. ஆனால் 7 பேர் அப்பா சொன்னதுனால தான் போனாங்க. அப்பா மேலே நம்பிக்கை வச்சாங்க, அவங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு போகலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஆண்டவர் அப்பா கிட்ட மட்டும்தான் பேசினார். அப்பாவை நம்பி, கணவரை நம்பி அந்த மனைவியும் பிள்ளைகளும் செயல்பட்ட பொழுது நோவாவின் நம்பிக்கையின் நிமித்தம் அந்த குடும்பத்தையே ஆண்டவர் மீட்டார், தண்ணீரிலிருந்து தண்ணீரின் வழியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பைபிளில் இருக்கிறது. மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரத்தில் 4 பேர் சேர்ந்து ஒரு முடக்குவாதமுற்றவனை கொண்டு வருவாங்க. அந்த முடக்குவாதமுற்றவனை கொண்டு வரும் பொழுது அந்த முடக்குவாதமுற்றவன், அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. இவங்க இழுத்து பிடிச்சி கொண்டு வராங்க, கூரையை பிச்சு கீழே இறக்குறாங்க.
கீழே இறக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. யாரை பார்த்து? முடக்குவாதமுற்றவனை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நடந்து போ அப்படின்னார். படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னார் என்பதா, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது ஈஸி அப்படின்னு கேட்குறாரு. ஈஸி எது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது தான். ஏன்னா படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலன்னா அசிங்கமாயிடும். இப்போ ஈஸி என்ன? பாவங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு அது தெரியாதுல்ல மன்னிக்கப்பட்டதா இல்லையான்னு. அப்பயே சொல்கிறாரு, கஷ்டமான அடுத்த விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்றார். கஷ்டமான அந்த விஷயத்தை செய்யும் பொழுது இந்த விஷயம் உண்மையாக நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன பண்ணுறாரு, இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து படுக்கை எடுத்துக்கின என்பதை எழுது. மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க எனக்கு மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உனது படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அப்போ இங்கே நல்லா கவனிங்க, விசுவாசத்தால் அவன் மீட்படைந்தான், செயல்களால் அல்ல. விசுவாசத்தால் மீட்படைந்தான். ஆனால் மீட்படைந்த பிறகு அவன் என்ன செய்யணும்? அவனுடைய செயல்களில் அவன் காமிக்கணும், செயல்களை வாழணும். இப்போ நான் சொல்கிற இந்த பிரசங்கத்துக்கும் காலையில் நான் சொன்ன பிரசங்கத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா? இருக்குது. நல்லா கவனிங்க. காலையில் சொன்ன காலையில் சொன்ன பிரசங்கத்தினுடைய கனெக்ஷன் தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணார்? உனக்கு விதையை போட்டார். விதை எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இதுதான் இனிஷியல் ஜஸ்டிஃபிகேஷன். விதை எல்லாருக்குள்ளே இருக்குது. அந்த விதையை தண்ணி ஊற்றி செடியாக மரமாக வளர்க்க வேண்டியது அது என்னுடைய பொறுப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? காலையில் சொன்னதும் இப்போ சொன்னதும் புரியுதா? விசுவாசத்தால் நான் மீட்படைந்தேன், ஆனால் அந்த மீட்பை தக்க வைக்க நான் செயல்கள் செய்யணும். விசுவாசத்தால் மீட்படைந்தேன், அந்த சென்டென்ஸ் கரெக்டு தான். ஆனால் நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் செய்கிற ஒரு தப்பு, அவங்க அதோட நின்று போய்ட்றாங்க. விசுவாசத்தால் நான் மீட்படைகிறேன், சந்தேகம் கிடையாது. ஆனால் மீட்படைந்த நான் விசுவாசத்தின் செயல்களில் காமிக்கணும். அதை நான் மீட்படைந்தேன் என்று என்னுடைய செயல்களில் காமிக்கணும். என்னுடைய பேச்சு மாறணும், என்னுடைய சிந்தை மாறணும், என்னுடைய செயல்கள் மாறணும். சிந்தையும் மாறாமல் செயல்களும் மாறாமல் எதுவுமே மாறாமல் நான் தியானத்துக்கு போயிட்டு வந்தேன், நான் மீட்படைந்தேன் அப்படின்னா அதில் மீனிங் இல்லை, அதில் பொருள் இல்லை. விதைக்க வேண்டிய ஆண்டவர் விதைச்சிட்டார், விதைக்க வேண்டிய ஆண்டவர் விதைச்சிட்டார். இனி அந்த விதையில் தண்ணி ஊற்றி வளர்க்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்குது. செயல்கள் இல்லாத விசுவாசம் செத்ததேன்னு சொல்கிறது இதுதான். அப்போ விசுவாசம் என்பது நமக்கு கொடையாக வழங்கப்பட்டது. எங்கே இருக்குது பைபிளில்? எபேசியர் 2:8 எழுது வாசிங்க. எபேசியர் 2:8. நீங்கள் அந்த அருளாலேயே, நம்பிக்கை என்னும் அருளாலேயே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஃபெய்த் இஸ் சேவிங் யூ. சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. ஆனால் ஃபெய்த் அப்படின்ற அந்த கிஃப்டே கொடுத்தது யாரு? இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னா, ஆண்டவர் அன்பு செய்கிறதுக்கு உள்ளத்தை கொடுத்தது யாரு? ஹலோ, ஆண்டவர் தான் கொடுத்தாரு. பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்கன்னா அந்த நம்பிக்கையின் உள்ளத்தை கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான். இனி நம்ப வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. விதை ஆண்டவர் போட்டுட்டாரு, நீங்கள் முயற்சி செய்யல. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஃபேக்கல்ட்டி ஆஃப் சைட்டை கொடுத்தது யாரு? ஆண்டவர். இன்னைக்கு கண்ணை திறந்து பார்த்தா போதும். பேச்சு, ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஸ்பீக்கிங் கொடுத்தது யாரு? கடவுள் தான். இனி வாய் திறந்து பேசினா போதும். இதே மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டி தாங்க, ஃபேக்கல்ட்டி ஆஃப் பிலீவிங். நம்பிக்கை என்பது நம்மளா சம்பாதிச்சு கிடையாதுங்க. அதுக்கு ஒரு டிவைஸ் வேணும்ல, நம்புறதுக்கு ஒரு டிவைஸ் வேணும்ல. அந்த டிவைஸை கொடுத்தது ஆண்டவர். ஆனால் நம்ம கடவுளை மட்டும் நம்ப மாட்டோம், மிச்சம் எல்லாத்தையும் நம்புவோம் இல்லையா? எல்லாத்தையும் நம்புவோம், எல்லாரையும் நம்புவோம். இவங்க அதை செஞ்சு தருவாங்க, அவங்க அதை செஞ்சு தருவாங்க, எல்லாரையும் நம்புவோம். நம்பிக்கை அப்படின்றது நமக்கு இயல்பாக இருக்கிற ஒரு விஷயங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இங்கே வந்து உட்கார்ந்தவங்க கோயிலில் வந்து டப்படப்படப்படவன்னு வந்து உட்காந்துருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் ஃபஸ்ட்டு காலியாக கோயில் இருந்த பொழுது வந்து உட்கார்ந்தவங்க எதை பார்த்து உட்காந்துருப்பீங்க?
நற்கரணையை பார்த்தான். பா, ஆண்டவரை பார்த்து கரெக்ட்மா, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. எதை பார்த்து உட்காந்தீங்க? ஃபேனை பார்த்து உட்காந்தோம். கோயில் காலியாக இருந்த போது வந்து உட்கார்ந்த போது எதை பார்த்து உட்காந்தோம்? ஃபேனை பார்த்து உட்காந்தோம். அந்த ஃபேனை பார்த்து உட்காந்தவங்களுக்கு இப்போ நான் ஒரு தலையில் குண்டு போடுறேன். சப்போஸ் அந்த ஃபேன் கரண்ட் தலையில் விழுந்துச்சுன்னா, அடப்பாவி, உழாது. ஏன் பார்த்தீங்களா? காணாத ஒரு எலக்ட்ரிஷியனை நம்புறீங்க, ஏமாத மாட்டான்னு கூட தெரியல. யூ ஹாவ் த ஃபேக்கல்டி ஆஃப் பிலீஃப் இன்சைட் யூ. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒருத்தனை நம்புகிறோங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தனை நம்புகிறோம். இந்த இந்த ஃபேனை மாட்டின எலக்ட்ரிஷியன் யாருன்னு தெரியல, அதில் நட்டு போல்ட்டை போட்டது யாருன்னு தெரியல, அதுக்கு கரண்ட் கொடுத்தது யாருன்னு தெரியல, இருந்தாலும் அவனை நம்ம நம்புகிறோம். இதாங்க ஃபேக்கல்டி ஆஃப் பிலீஃப். நம்புறதுக்கான அந்த சக்தியை கொடுத்ததே ஆண்டவர் தான். மனுஷனை நம்புகிறோம். டாக்டர்கிட்ட போகிறீங்கல்ல, நோயின்னு போகிறீங்கள, வயிற்று வலின்னு போகிறீங்கல்ல, டாக்டர் சொல்கிறார் காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை, சாப்பிட்டதுக்கு முன்னால் சாப்பிட்டதுக்கு பின்னாலன்னு கொடுக்குறாரு. கரெக்டாக சாப்பிட்றீங்கல்ல? யாராவது டாக்டர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, டாக்டர் இது மருந்தா இல்லை விஷமானு? கொடுத்தது அப்படியே சாப்பிட்றீங்க. இனி டாக்டர் எழுதுனது தான் ப்ரிஸ்கிரிப்ஷனை தான் அந்த மெடிக்கல் ஷாப்பில் தராங்களான்னு பார்க்குறீங்களா? இல்லை. இங்கே வாங்குகிறோம், அங்கே கொடுக்குறோம், அங்கே மருந்து வாங்குகிறோம், அப்படியே சாப்பிட்றோம். ஏதோ ஒரு டாக்டரை நம்புறீங்க, ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நம்புறீங்க, ஏதோ ஒரு எலக்ட்ரிஷியன் நம்புறீங்க. இந்த கோயிலை நம்ம உட்காந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரை இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். 9 மணிலேருந்து 5 மணி வரை. இடிஞ்சு விழுந்துச்சுன்னா நம்பிக்கை இருக்கு விழாதுன்னு, அதனால தான் பரவாயில்லன்றீங்க. இடிஞ்சு விழுந்து அப்போது ஏதோ ஒரு கான்ட்ராக்டை நம்புகிறோம். எத்தனை பேரை நம்புகிறோம் பாருங்களேன், கண்மூடித்தனமா. எத்தனை பேரை கண்மூடித்தனமா. ஸோ யூ ஹாவ் த ஃபேக்கல்டி ஆஃப் பிலீஃப் இன் யூ. தெரிஞ்சோ தெரியாமலோ மனுஷனை நம்புற, இல்லை கடவுளை நம்புற, இல்லை மிருகத்தை நம்புற. ஒரு நாயை பார்க்குறீங்க, அந்த பக்கமாக போகிறீங்க, நாய் கடிக்காதுன்னு நம்புறீங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கை என்னும் திறன், நம்பிக்கை என்னும் திறமை உங்களுக்குள்ள ஆண்டவர் தான் அங்கே வச்சார். ஆண்டவர் என்ன கேட்குறாரு? நான் உன்னை முதல் அன்பு செஞ்சேன், நீ என்னை திரும்ப அன்பு செய்ய தான் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு லவ் என்கிட்டருந்து தான் வருது. செகண்ட் லவ் இல்லை நான் ரிட்டர்ன் லவ் தான் உன்கிட்டருந்து வருது. நான் தான் ஃபஸ்ட்டு உன்னை நம்பினேன், நீ என்ன நம்பு அப்படின்றார். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே தொடக்கம் வைக்கிறது ஆண்டவர் தாங்க. ஆண்டவர் ரிட்டர்ன் தான் நம்மக்கிட்ட கேட்குறார். ஆண்டவர் கொடுக்காத ஒன்றையும் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தபோது, காரில் வந்துக்கிட்டு இருந்தபோது நாங்கள் ஒரு பாட்டு கேட்டு தான் வந்தோம். நல்ல பாட்டு தான், எனக்கு அந்த பாட்டெல்லாம் பிடிச்சிருந்தது. ஆனால் அது ஒரு லைன் மட்டும் எனக்கு அது கொஞ்சம் நெருடலாக இருந்தது. ஆனால் நான் நேற்று அவங்கக்கிட்ட சொல்லலை, அது தப்புன்னு இப்போ மனசில் வந்ததுனால சொல்கிறேன். அந்த பாட்டில் ஒரு லைன் இருக்குது, அது தியோலஜிக்கலாக சரியா இல்லைன்னு தெரியல, ஆனால் அந்த வார்த்தை கொஞ்சம் நெருடலாக தான் இருந்துச்சு. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? கேட்டது இல்லையா? கேட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தை எனக்கு எப்படி நான் சொல்லலை, நான் அமைதியாக வந்துட்டேன் காரில். பட் ஆண்டவர் நம்மளை நம்புறாருங்க. அப்புறம் ஏன் நம்ம அந்த வார்த்தை, பாட்டு நல்லா இருந்துச்சு, பாடலாம் அந்த பாட்டை. இருந்தாலும் அந்த தட் வேர்ட், தட் கான்செப்ட், அது பிப்ளிக்கலாக சரியா அப்படின்றது வேறு விதத்தில் சொல்லலாம். ஆண்டவருடைய பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுது அந்த வார்த்தை சரி கிடையாது. நான் ஏன் அமைதியாக இருந்தேன்னா, என்னுடைய பக்கத்துலேருந்து பார்க்கும்போது சரி தான். ஏன்னா என்னுடைய வேதனை நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன். ஆண்டவரே நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு ஒரு நெருடலாக இருக்குது. ஆண்டவரே என்னை நம்புங்க, என்னை நம்புங்க, என்னை நம்புங்க. சில டைம் ஒரு அம்மா கிட்ட ஏதாவது குழந்தை தப்பு செஞ்சுன்னா அம்மா மன்னிச்சிருவாங்க. அம்மா மன்னிச்சாலும் அந்த குழந்தைக்கு அந்த வேதனை இருக்கும்ல. என்ன வேதனை? அம்மா மன்னிச்சிருமா, சாரிம்மா, சாரிம்மா, சாரிம்மா. அம்மா மன்னிச்சிட்டாங்க, மன்னிச்சாலும் இருந்தாலும் அந்த குழந்தை சொல்லலை. ஸோ அந்த விதத்தில் நான் கம்முன்னு இருந்துட்டேன். நான் அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகலை, தியாலஜியோட எக்ஸ்ப்ளனேஷன். ஆனால் அந்த வார்த்தை ஆண்டவருடைய பக்கத்துலேருந்து பார்த்தா ஆண்டவர் 100% நம்மளை நம்புகிறாரு, 100%. அதனால் நம்புங்கப்பா என்னுடைய சைட்லேருந்து சொன்னால் அது கரெக்ட். ஆண்டவர் உங்களை 100% நம்புகிறார். ஆனால் ஆண்டவர் நம்புகிறார் அப்படின்றது சில டைம் எனக்கு தோண மாட்டேங்குது. அப்போ தான் நான் அழுகிறேன், ஆண்டவரே என்னை நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. ஸோ நம்பிக்கையில் மீட்பு உண்டு. மீட்ட பிறகு நம்பிக்கை மட்டும் பத்தாதுங்க, நம்பிக்கையினுடைய செயல்களை நம்ம வெளிப்படுத்தணும். யூ ஷுட் ரிஃப்ளெக்ட் தி ஆக்ஷன்ஸ் தட் யூ பிலீவ் காட். அங்கே இந்த மூட நம்பிக்கையும் தவறான நம்பிக்கையும் போகக்கூடாது. அங்கே இந்த மூட நம்பிக்கையும், நான் சொன்ன ஒரு உதவி பங்கு தந்தை ஒரு பங்கில் இருந்தேன் நான்.
ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் 2011, 12, 13 அந்த உதவி பங்கு தந்தை அந்த பங்கில் இருந்த பொழுது டெய்லியும் பூசைக்கு வர ஒரு பெரியவர், ஒரு 70 வயசு இருக்கும் அவருக்கு. டெய்லியும் பூசைக்கு வருவார், டெய்லியும் நற்கருணை வாங்குவார். திடீர்னு ஒரு 2-3 நாள் பார்த்தா அவர் கோயிலுக்கு வரலை. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் படுக்கையாக இருக்கிறாரு, நடக்க முடியல அவருக்கு. டெய்லியும் பூசைக்கு வந்துட்டு இருந்தவர் டெய்லியும் நற்கருணை வாங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் அவர் கேட்டார், பையன்கிட்ட கேட்டு பங்கு சாமியார்கிட்ட கேட்டார், வாரத்தில் ஒரு தடவையாவது ஃபாதர் வந்து நன்மை கொடுக்க வருவாரான்னு கேட்டு சொல்லிடான். பங்கு சாமியார்கிட்ட கேட்டாங்க. பங்கு சாமியாரும் நாங்கள் பார்க்குறோம், வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ஒன்று இல்லைனா ஃபாதர் போவாங்க, இல்லை என்ன அனுப்புவாங்க. ஸோ நாங்கள் அவர் வீட்டுக்கு போவோம், பாவசங்கனை கேட்போம், நற்கருணை கொடுப்போம். ஆனால் 3-4 மாதத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவருடைய உடம்புலேருந்து புழுக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. படுக்கையாக இருக்கிறாருங்க, ஆனால் சாகிற நிலைமைக்கு போயிட்டார். ஆனால் சாக மாட்டேங்கிறார். ஏறக்குறைய 1 வருஷம் அப்படியே தான் இருக்கிறார். உடம்புலேருந்து புழுக்கள் வந்துக்கிட்டு இருக்கு, சாகிற நிலைமையில் இருக்கிறார், ஆனால் சாக மாட்டேங்கிறார். பாவசங்கனை கேட்குறோம், நற்கருணை கொடுக்குறோம், எல்லாமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சாகிற நிலைமையில் இருக்க நமக்கு சில டைம் தோணும், ஐயோ இறந்துடலாமே. ஏன்னா வீடும் நாரும், இவருடைய உடம்பும் நாரும். ஆனால் உடம்புலேருந்து அந்த அழுக்கு அந்த புழு தள்ளிக்கிட்டே இருக்குது. அதாவது செத்து போன பிறகு என்ன நடக்கணுமோ உயிரோடு இருக்கும்போது நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இவருக்கு பாவசங்கனை கேட்டு நன்மையெல்லாம் கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். என்னுடைய மனசில் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னுடைய மனசு ஒத்துக்கவே இல்லை. நான் வெளியே வந்தபோது பையன்கிட்ட கேட்டேன், உங்கள் அப்பா இந்த 1வது கட்டளை ஏதாவது மீறாராடா அப்படின்னு கேட்டேன். அப்போ பையன் கேட்டான், ஏன் ஃபாதர் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, என்னுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது, இல்லை அது 1வது கட்டளை மீறிக்கிட்டே இருந்தாரோ உங்கள் அப்பா அப்படின்னு. அப்பா அவன் சொன்னான், ஃபாதர் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஃபாதர், நீங்கள் இப்படி கேட்டதுனால சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு திருப்பலி மீது, திவ்ய நற்கருணையின் மீது என்ன பக்தி இருக்கோ அதே நம்பிக்கை மந்திரவாதத்து மேலே இருக்குது அப்படின்னா. அதே நம்பிக்கை. பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் மந்திரவாதியை தேடி போவார் ஃபாதர். ஏதாவது வீட்டில் பிரச்சனை இருந்தால் திருப்பள்ளியில் ஒப்பு கொடுத்து 100 ரூபா கொடுத்து ஒப்பு கொடுத்து எப்படி திருப்பள்ளி ஒப்பு கொடுக்குறாரோ அதே மாதிரி மந்திரவாதிக்கிட்ட போவார். பாருங்களேன், ஆண்டவர் அந்த வெளிப்பாடு கொடுக்குறாரு. வெளிப்பாடு கொடுத்து, இன்றைக்கி நீ அழுகி இந்த புழுத்து சாக காரணம் நீ வச்ச இந்த மூட நம்பிக்கை. நம்பிக்கையால் நீ மீட்கப்பட்டாய், ஆனால் நம்பிக்கையின் செயல்களை நீ செய்யலை. விதையை நான் போட்டேன், சீடை நான் போட்டேன், அந்த சீடு வளர்த்துக்கு உன்னுடைய நிலம் நல்லா இல்லை. பாருங்கள், அந்த வழியில் இருந்த நிலம் அந்த வழி மாதிரி தான் அவங்களுடைய நிலம் நிற்கு. பெருவழி மாதிரி தான் நிலம் நிற்கு. ஹைவே மாதிரி தான் இருக்குது. நல்ல நிலமாக போடலை. இறை வார்த்தை போனதும், திருப்பலி போனதும், திவ்ய நற்கருணை போனதும் நல்ல நிலத்தில் கிடையாதுங்க. அது போனது முழுவதும் கெட்ட நிலத்தில். அது போனது முழுவதும் வழியில். அதனால தான் புழுத்து கிடக்கிறார். திரும்பவும் அவர்கிட்ட நான் போய் தியானம் கொடுக்குற மாதிரி 1 மணி நேரம் கிட்ட அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்க. 1 மணி நேரம் கிட்ட அந்த மனுஷன் ஒத்துக்கவே இல்லை. அதில் என்ன ஃபாதர் தப்பு அப்படிலாம் நான் எப்போது தான் ஃபாதர் செய்வேன். பாருங்களேன், எப்போது ஒரு நாள் விபச்சாரத்துக்கு போனால் விபச்சாரம் இல்லையா? கடைசியில் அவர் ஏற்றி நான் சொன்னேன், அடுத்த வாட்டி பாவ சங்கீர்த்தனத்தையாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு பிறகு ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கு பிறகோ திரும்பவும் போக வேண்டி இருந்துச்சு. பாவசங்கனெல்லாம் செஞ்சு முடிச்சு நற்கருணையெல்லாம் வாங்கிட்டாரு. நான் கோயிலுக்குள்ளே வரத்துக்குள்ளே பையன் ஃபோன் பண்ணுறான், ஃபாதர் அப்பா இறந்துட்டார் ஃபாதர். நல்ல மரணத்தில் கடந்து போனாருங்க அந்த மனுஷன். நீ சொல்ல யோசிச்சு பாருங்களேன், எப்படி நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்களோ அப்படியே உங்களுக்கு வேறு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இது ஆண்டவர் மீது உள்ளது நம்பிக்கை கிடையாது. ஆண்டவரையும் நம்புகிறேன், அவ்வளோதான். அது நம்பிக்கை கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்பிக்கை விரும்பலை. அதனால் விதை விழுந்தது, சீடு விழுந்தது வழியில், முள் செடியில், பாறை நிலத்தில். பாருங்கள், இது பாறை நிலம் கூட தான். ஏன்னா வெளியே பார்க்கும்போது டெய்லியும் பூசைக்கு போகிறவர், வெளியே பார்க்கும்போது டெய்லியும் நற்கருணை வாங்குறவர், வெளியே பார்க்கும்பொழுது அன்பியத்திலலாம் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறார், வெளியே பார்க்கும்பொழுது நல்ல பைபிள் வாசிக்கிறவர், ஜெபமாலை சொல்கிறவங்க, குடும்ப ஜெபமாலை இருக்கிறவங்க. வெளியே மரம் சூப்பராக இருக்குது, ஆனால் உள்ள வேறு இல்லை. வேறு இல்லாததுனால பிசாசு வந்து கொத்திக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே அவர் போயிருந்தார்னா நரகத்துக்கு தாங்க போயிருந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து வாசிப்போமா? ரோமையர் 3வது அதிகாரம் எடுங்க, வாசிக்கிறேன், கேளுங்க. 21 இப்பொழுதும்
கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கு திருச்சட்டத்துக்கும் தொடர்பில்லை என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதியுள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமேது? இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில்தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையராக முடியும் என கருதுகிறோம். காலையில் நான் உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குதா? காலையில் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வந்துட்டீங்க, வராதவங்களை குத்தம் சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, வராதவங்களை குத்தம் சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்காத கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ குத்தம் சொல்லாதீங்க, விதிக்காதீங்க. மாறாக என்ன செய்யணும்னு சொன்னேன்? அனுதாபப்படுங்க, பரிதாபப்படுங்க. அப்போ அனுதாபப்படும் போது, பரிதாபப்படும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் அவங்களுக்காக ஜெபிப்பீங்க. அதான் இங்கே சொல்கிறார் பாருங்களேன், இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். இது உங்களுடைய செயலால் அல்ல. அப்போ பெருமை பாராட்ட உங்களுக்கு நியாயமே இல்லை. அப்போ உங்களை ஜெபமாலை செய்ய வச்சது யாரு? கடவுள். உங்களை கோயிலுக்கு கொண்டு வந்தது யாரு? கடவுள். உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தது யாரு? இன்றைக்கி நீங்கள் ஒரு குடும்ப ஜெபமாலை சொல்கிறீங்கன்னா அதுக்கு உங்களை கொண்டு வந்தது யாரு? இன்றைக்கி நீங்கள் ஒரு பாவ சங்கீதனை செய்கிறீங்கன்னா அந்த ஆன்மீகத்தை கொடுத்தது யாரு? கடவுள். இதில் உங்களுக்கு பெருமை பாராட்ட எதுவும் இல்லை. அதனால தான் பெருமை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவில் மட்டுமே பெருமை பாராட்ட வேண்டுமே ஒழிய வேற நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. பாவசங்கீர்த்தனை செய்ய இருந்தால் தயவுசெய்து போய் பாவசங்கீர்த்தனை செஞ்சுருங்க. நம்ம இனி ஆராதனைக்கு கடந்து போவோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, காலையிலேயே நான் உங்ககிட்ட சொன்னேன், பைபிள் வசனம் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும்னா பாவம் இல்லாமல் செஞ்சு பாருங்கள். பாவம் இல்லாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பைபிள் வசனம் படிக்க மனப்பாடம் செய்யாமல் செய்ய உங்களுக்கு பெரிய உதவி செய்யும். பாவம் இல்லாத மனநிலை. ஓகேவா? ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நான் சொன்ன வசனங்கள்? அப்போது காலையில் உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுத்த டாக்கும், அதுக்கு பிறகு 1 மணி நேரம் பூசைக்கு நடுவில் கொடுத்த டாக்கும், இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரே ஸ்ட்ரிங் ஆஃப் தாட் தான். இனி இந்த ஒரு கனெக்ஷன் வேறு ஒரு கனெக்ஷனோடு இருக்குது. ரெகுலராக எல்லாரும் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் திருச்சியில் துவரங்குறிச்சியில் நான் கொடுத்த ஒரு பைபிள் டாக்ஸ் இருக்குது. அதில் 10 கட்டளைகளை கடைப்பிடிக்க முடியுமா என்னமோ நம்மளுடைய டாபிக் இருக்குது. அந்த 10 கட்டளைகள் நம்மளை மீட்குமோ கடைப்பிடிக்குமோ அப்படின்னு அதனுடைய கனெக்ஷன் இதில் இருக்குது. சரி, நம்ம எல்லா டாக்கும் நீங்கள் பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு லாஜிக் இருக்கும். எதுவுமே விடுபட்டு இருப்பது இல்லை. ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பைபிளை தான். பைபிளுக்கு செம்ம கனெக்ஷன் இருக்குங்க. ஏன்னா இதை எழுதுனது தூய ஆவியானவர். அதனால் இதில் எங்கிருந்து லைன் எடுத்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் தாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நிற்கும். எல்லாமே சேர்ந்து நிற்கும். அதனால் ரெகுலராக எல்லாரோட யூடியூப் சேனலை பார்க்குறவங்க, இந்த டாக்கை கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிற டாக் கொஞ்சம் கூட ஈஸியாக புரியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சில டைம் சில விஷயங்களை உடைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம ரொம்ப வருஷங்களாக நம்மளுடைய மனசில் வச்ச விஷயங்களை உடைக்கணும் அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம பயந்து கடவுள்கிட்ட வந்திருப்போம், சுகத்தை தேடி கடவுள்கிட்ட வந்திருப்போம். நான் இங்கே சொல்கிறேன், பயந்து வராதிங்க, சுகத்தை தேடி வராதிங்க, நீங்கள் அன்பு செஞ்சு வாங்கன்றேன். கஷ்டமான ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன்.
கன்வென்ஷனலாக இருந்த ஒரு தலையில் அடித்து அந்த கல்லை உடச்சி உருவாக்குறோம். நான் என்றைக்கோ ஏதோ ஒரு டாக்கில் சொன்னது, நம்ம ரீல்ஸாக போட்டிருக்கிறாங்க, பிரதர் போட்டார். அதாவது என்ன, அந்த ரீல்ஸில் என்ன இருந்துச்சு தெரியுமா, நைட்டுஜில் அப்படின்றது, நைட்டுஜில் ஒரு நாள் தியானம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு மறந்துட்டேன். ரெட்ரீட் அப்படின்றது 4 நாள் ரெட்ரீட் அப்படின்றது வாஷிங் மிஷின் சொல்லியிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த 4 நாள் ரெட்ரீட் அப்படின்றது வாஷிங் மிஷின் என்றைக்கோ சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி மாற்றி சொல்கிறேன். 4 நாள் ரெட்ரீட் அப்படின்றது வாஷிங் மிஷின் கிடையாதுங்க. 4 நாள் ரெட்ரீட் அப்படின்றது மேனுஃபேக்சரிங் செய்கிற இடம். இது ஆண்டவர், ஏன்னா நான் இப்போ அனுபவம் அப்படி தான். அனுபவம் என்னென்னா, தியானத்துக்கு வரவங்க, இறைவார்த்தையை கேட்குறவங்க நிறைய பேர் இன்றைக்கி மாறி வாழ்கிறாங்க. நல்ல ஒரு மாற்றம், வாழ்க்கை அப்படி ஒரு மாற்றம். பாவத்திலிருந்து மாற்றம், நோயிலிருந்து மாற்றம், அந்த சிந்தனை வேறு சிந்தனைலாம் மாறி இன்றைக்கி வேறு விதத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் ஆகலை இருந்தாலும் அதை ஏற்றுக்கிருக்கிறாங்க, குழந்தை இல்லை ஏற்றுக்கிட்டாங்க, நோயாக இருக்குது ஏற்றுக்கிட்டாங்க, கேன்சர் இருக்குது. நேற்று வந்த ஒரு நோயாளி கேன்சர் நோயாளி. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் போகும்போது சொல்கிறாங்க, ஃபாதர் ஆண்டவர் படுத்துட்டோம் ஃபாதர், இல்லைனா இங்கே இருந்துட்டு போகுது ஃபாதர். இவங்க 2 வருஷம் முன்னால் தியானத்துக்கு வந்து கேன்சர் ஹீலிங் ஆகி போனவங்க. இன்றைக்கி திரும்பவும் லங்ஸில் ஆரம்பிச்சிருக்குது போல இருக்குது. அப்போ இன்றைக்கி திரும்பவும் தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் போகும்போது சொல்கிறாங்க, இருந்துட்டு போகுது ஃபாதர். பாருங்களேன், அதை ஏற்றுக்கிற மனசு வந்துடுச்சு. ஸோ ரெட்ரீட் சென்டர் அப்படின்றது என்ன தெரியுமா, இல்லை ரெட்ரீட் அப்படின்றது என்ன தெரியுமா, நம்மளை உடைச்சி ஆண்டவர் உருவாக்குற இடம். ஆனால் ஆண்டவர் உடைக்கிறதுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். அதான் ஆண்டவர் கொடுத்துருக்க சுதந்திரம். உடைச்சி உருவாகணும். அதனால் இவ்வளோ வருஷமாக உங்களுடைய மனசில் இருந்த விஷயத்தை அடித்து உடைச்சி புதுசாக உருவாக்கணும் அப்படின்றது கஷ்டமானது. ஆனால் தூய ஆவியானவர் செய்வார். நம்ம ஆண்டவரை தேடி வர வேண்டியது ஆண்டவருக்காக. ஆண்டவரை தேடி வர வேண்டியது ஆண்டவருக்காக, நமக்காக கிடையாதுங்க. அது பிஸ்னஸ். ஐ லவ் ஜீசஸ் ஸோ ஐ கம் டு ஜீசஸ். ஐ லவ் ஜீசஸ் ஸோ ஐ கம் டு ஜீசஸ். இயேசுவை அன்பு செய்கிறேன், அதனால் நான் கோயிலுக்கு வரேன். இயேசுவை அன்பு செய்கிறேன், அதனால் நான் திருப்பலிக்கு வரேன். இயேசுவை அன்பு செய்கிறேன், அதனால் நான் திவ்ய நற்கருணை கிட்ட வரேன். மாதாவை அன்பு செய்கிறேன், அதனால் நான் மாதா வழியாக மாதா கிட்ட உட்காந்து இயேசுவை தியானம் செய்கிற ஜெபமாலை செய்கிறேன். ஐ லவ் மதர் மேரி ஸோ ஐ டூ ரோசரி. ஏதாவது கிடைக்கிறதுக்காக ரோசரி சொல்லலைங்க. ஏதாவது கிடைக்கிறதுக்காக நவநாளுக்கு வராதிங்க. அந்த சிந்தனையிலேருந்து உடஞ்சி போங்க. அது கிறிஸ்தவம் கிடையாது. ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையால் வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால் உங்களிலிருந்து செய்வது ஆண்டவரே. தொடர்ந்து வாசிப்போமா? 28வது வசனம், ரோமையர் 3:28. ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். அப்படியானால் நம்பிக்கை தேவை என வலியுறுத்துவதன் மூலம் திருச்சட்டத்தை செல்லாத ஆக்கிறோமா? ஒருபோதும் இல்லை. மாறாக அவ்வாறு செய்வதன் மூலம் திருச்சட்டத்தை நிலைநாட்டுகிறோம். நல்லா கவனிங்க, இது புரிஞ்சிருக்காது, ஆனால் ஒரு லைன் சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது நம்பிக்கை போதும்னு சொல்கிறதுனால திருச்சட்டம் வேண்டான்னு நான் சொல்கிறேனா, அதான் கேட்குறார். நம்பிக்கை போதும் அப்படின்றதுனால செயல் வேண்டான்னு நான் சொல்கிறேனா, இதுதான் கேள்வி. அவர் சொல்கிறாரு, அப்படி இல்லைங்க, நம்பிக்கை போதும்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறது என்ன தெரியுமா, அந்த நம்பிக்கையில் நிமித்தம் இயேசுவை நீ நம்பும் பொழுது இயேசு உன் வழியாக அந்த திருச்சட்டத்தை நிறைவேற்றுவார். சொல்கிறேன் அது என்னன்னு. நான் சொன்னல, திருச்சி கனெக்ஷன், திருச்சி கன்வென்ஷனுடைய கனெக்ஷன். இது திருச்சியில் எனக்கு சொல்லியிருந்தேன், 10 கட்டளைகள் என்னால் கடைப்பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா நான் ரொம்ப மாம்சமானவன். ஐ எம் இன் ஃப்ளஷ். பொய் சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. திருடாமல் என்னால் இருக்க முடியாது. தப்பான படங்கள் பார்க்காம விபச்சாரம் செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, நான் மனுஷன் தானே ஃபாதர், அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு தெரியாமல் ஒரு பொய் சொல்லிட்டேன் ஃபாதர்.
நான் மனுஷன் தானே ஃபாதர், அதனால் தெரியாமல் திருடிட்டேன் ஃபாதர். அப்போது ஆண்டவருக்கும் தெரியும், நீ சோம்பேறி, உன்னால் இது செய்ய முடியாது, நீ தத்தி, உன்னால் இது செய்ய முடியாது, நீ தண்டம், உன்னால் இது வாழ முடியாது, 10 கட்டளையை வாழ முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார்? அதனால் நான் உனக்குள் வாழ்கிறேன், உனக்குள் வாழ்ந்தால் உன்னை வைத்து என்னால் இந்த 10 கட்டளைகளை நிறைவேற்ற முடியும். நல்லா கவனிங்க, நான் உன்னால் 10 கட்டளைகளை கடைப்பிடிக்க முடியாது, அதனால் நான் உன்னில் வந்து உன்னில் வாழ்ந்து உன் மாம்சத்தில் என் மாம்சத்தை கொடுத்து, பலவீனமானது உனது மாம்சத்தில் பலமுள்ள என் மாம்சத்தை கொடுத்து 10 கட்டளைகளை வாழ நான் உனக்கு உதவி செய்வேன். புரிஞ்சுதுங்களா? திருச்சட்டம் வாழ உன்னால் முடியாது, ஆனால் திருச்சட்டத்தை வாழ வைக்க என்னால் முடியும். அப்போது என் மீது கொள்ளும் உள்ள நம்பிக்கை திருச்சட்டத்தை வாழ உனக்கு உதவி செய்யும். திருச்சட்டம் வேண்டான்னு சொல்லலை, திருச்சட்டத்தை கண்டிப்பாக நீ வாழ வேண்டும். நீ வாழ வேண்டும் என்பதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். நற்கருணையான நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஞானஸ்தானத்தின் வழியாக தூய ஆவியானவரை நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஐ கேன் ஹெல்ப் யூ ஸோ தட் யூ கேன் லிவ் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப். என்ன நீ நம்பு, நான் உன்னை மோட்சத்துக்கு கொண்டு போவேன். நம்பிக்கை மீட்பை தரும், இனிஷியல் ஜஸ்டிஃபிகேஷன். அதே நம்பிக்கையில் நீங்கள் செயல்களை செய்யும் பொழுது உங்களுடைய ஃபைனல் ஜஸ்டிஃபிகேஷன்லேயும் நீங்கள் நல்லவர்களாக வாழ உங்களால் முடியும். உங்களால் முடியாததை உங்களை வச்சு நான் செய்ய வைக்கிறேன். அதான் மத்தேயு 5, 6, 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னத்தில் அரைஞ்சவனுக்கு இன்னொரு கன்னத்தை காமிச்சு கொடுக்க சொல்கிறார். முடியுமாங்க நம்மளால்? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்றவங்க, நன்மை செய்பவர்களை நீ நன்மை செய்கிற, அன்பு செய்பவர்களுக்கு அன்பு கொடுக்குற, தீமை செய்பவர்களை அன்பு செய்ய நம்மளால் முடியுமா? நம்மளுடைய மாம்சத்தால் முடியுமா? மாமியார் அன்பு செய்ய முடியுமா? நாத்தனார் அன்பு செய்ய முடியுமா? முடியாதுன்ட்டாங்க, தலையாடுறாங்க பாருங்களா அங்கிருந்து. அன்பு செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்குள் போனால் உன்னை வைத்து அந்த கட்டளைகளை வாழ வைக்க என்னால் முடியும். I can make you child of God. I can help you to live a life of child of God. உன்னால் முடியாததை என்னால் முடியும். நீ என்ன நம்பு. மன்னிக்க முடியலையா? என்ன நம்பு, உன்னை மன்னிக்க வைக்கிறேன் நான். அன்பு செய்ய முடியலையா? என்ன நம்பு, நம்பிக்கையால் நீ மீட்பு பெறுவாய். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மத்தியானம் சாப்பிட்டுட்டு சொல்லக்கூடாத பிரசங்கம் தான் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் உண்மையாகவே நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி, காலையில் சொன்ன மாதிரி எல்லாம் கேட்குது, புரியுதான்னு தெரியல. எல்லாம் காதில் விடுது, மனசில் போதான்னு தெரியல. இஸ்லான் பார்ந்தவர்களே, ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். 3/4 மணி நேரம் தான் சொன்னேன் நான், ஆனால் 45 நிமிஷம் சொன்னது 45 நாள் உங்களுக்கு தியானம் செய்கிற ஒரு பாயிண்ட்டுங்க. நம்ம ஆராதனைக்கு கடந்து போகிறதுக்கு முன்னால், நிறுத்தத்துக்கு முன்னால் திரும்ப உங்களை வார்ன் பண்ணுறேன். See, there is a connection for the Bible. ரொம்ப அழகான கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் தான் உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாசத்தால் நீங்கள் மீட்பு அடைவீர்கள். மீட்பு அடைந்த பிறகு அந்த விசுவாசத்தின் வாழ்க்கையை வாழ உங்களுக்கு அந்த தொடர் விசுவாசம் வேண்டும். தொடர் விசுவாசம். தொடர் விசுவாசம் இல்லைன்னா விசுவாச வாழ்க்கையை வாழ முடியாது. தொடர் விசுவாசம் அது எங்கேயாவது இருக்குதா பைபிளில்? அப்படி ஒரு வசனம் இருக்கே பைபிளில். எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது திருவசனம். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். வசனம் புரிஞ்சுதா? தொடக்கத்தில் நாம் கொண்ட நம்பிக்கையை, 5 வயசில் 10 வயசில் 12 வயசில் 20 வயசில் இருந்த நம்பிக்கையை, நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வர. இறுதினா என்ன? சங்கு ஊதுற வர, பாடையில் போகிற வர, பால் ஊத்துற வர, இறுதி வரை, கடைசி மூச்சு வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால், அப்போ இன்பத்திலும் நம்பிக்கை உண்டு, துன்பத்திலும் நம்பிக்கை உண்டு, நோயிலும் நம்பிக்கை உண்டு, உடல் நலத்திலும் நம்பிக்கை உண்டு. வெற்றியிலும் இருந்த நம்பிக்கை தோல்வியிலும் இருக்கணும். வளமையில் இருந்த நம்பிக்கை வறுமையிலும் இருந்தால்
உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாகும். நான் எங்கே ஆரம்பித்தேன்? ரோமையரில் ஆரம்பித்தேன். எங்கே கனெக்ட் பண்ணேன்? மேத்யூவுக்கு கனெக்ட் பண்ணேன். எங்கே கனெக்ட் பண்ணேன்? எபிரேயருக்கு கனெக்ட் பண்ணுறேன். இதாங்க இது தூய ஆவியானவர் எழுதின புக்குங்க. அதனால் பாருங்கள், ஒவ்வொரு சென்டென்ஸும் அங்கேயும் கனெக்ஷன் இருக்குது. பைபிளில் எந்த சென்டென்ஸும் தனித்து விடப்படவில்லை. பைபிளில் எந்த நூலும் தனித்து விடப்படவில்லை. ஏனெனில் இதை எழுதியதும் இதை ஒருங்கிணைத்ததும் தூய ஆவியானவர் தான். அதனால் அவருடைய மைண்டில் இருக்கிற தாட்டு அப்படியே வந்திருக்குங்க. தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வர இது ஒரு புக்குங்க. இது 73 புத்தகங்கள் அல்ல. இது ஒரு புத்தகம், ஒரு ஆசிரியர் எழுதியது தான். பலர் 40-50 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 73 புத்தகங்கள் என்பது ஒரு புத்தகம். அதனால தான் இதை பிப்ளியான்னு சொல்ல மாட்டாங்க, பிப்ளோஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. பிப்ளியா அப்படின்னா புத்தகங்கள், பிப்ளோஸ் அப்படின்னா புத்தகம். பைபிளினுடைய கிரேக்க வார்த்தை பிப்ளோஸ். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த டாக்கு திரும்ப எல்லாவூரில் யூடியூப் சேனலில் வரும். ஒரு 2-3 தடவை போட்டு கேளுங்க. சொன்ன விஷயம் இதனுடைய கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு புரியுது. ஏன்னா உங்களுடைய கண்ணை பார்த்தா தெரியுது. அப்படியே அந்த உண்டக்கண்ணெல்லாம் அப்படியே பார்த்து தான் நிற்குது, அப்படியே தான் நிற்குது. எதுவுமே தூங்கவும் இல்லை, அடையும் இல்லை, கண் சிமிட்டவும் இல்லை, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு புதுசாக இருந்தது எனக்கு புரியுது. ஆனால் இது புது விஷயம்லாம் கிடையாதுங்க. பைபிளில் 2000 வருஷமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இது நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது அந்த டீச்சிங் அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அந்த டீச்சிங் உங்களுக்குள்ளே போச்சுன்னா த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உண்மை உங்களுக்கு தர பெரிய ஒரு விடுதலை இருக்குது. நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது அது உங்களுக்கு தர விடுதலை என்ன தெரியுமா? யூ ஆர் பிகமிங் சன் ஆஃப் காட், டாட்டர் ஆஃப் காட், சைல்டு ஆஃப் காட். யோவான் 1:12 சொல்லுது, அவர் மீது நம்பிக்கை கொள்வோரையும் அவரை ஏற்றுக்கொள்வோரையும் அவர் கடவுளுடைய மகனும் மகளுமாக்கும் உரிமை அளித்தார். நீங்கள் ஆண்டவரை நம்பினா போதுங்க, நீங்கள் மகனாக மகளாக மாறுறீங்க. அப்புறம் எப்படிங்க நீங்கள் அனாதையாக இருப்பீங்க? அப்புறம் எப்படிங்க நீங்கள் நோயாளியாக இருப்பீங்க? அப்போது நான் சொன்ன இந்த வார்த்தை, இறை வார்த்தை உங்களுடைய நல்ல நிலத்துக்கு போகணும். நல்ல நிலத்துக்கு போச்சுன்னா அந்த நல்ல நிலத்திலேருந்து உங்களுக்கு பலன் தரும். அது தரப்போகிற பலன் அப்படின்றது திருமண தடையிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், குழந்தை தடையிலிருந்து விடுதலையாக இருக்கலாம். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே போகணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக போகணுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக போகணும். என்னுடைய ஆண்டவர் சாகலை, உயிரோடு இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் வல்லவர். இனி எவன் சொன்னாலும் இதை நீங்கள் மாற்றக்கூடாது. என்னுடைய ஆண்டவர் உயிர் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். அதனால் மதமும் சம்மதம், எல்லா கடவுளும் ஒரே கடவுள், இந்த 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 சிந்தனையெல்லாம் வெளியே வரணும். இந்த நிறைய சாக்கடைங்க உள்ளே இருக்குது. இந்த சாக்கடையிலேருந்து வெளியே வரும்பொழுது கல்யாணம் தானாக நடக்கும், குழந்தை தானாக பிறக்கும், உங்களுடைய வேலை அதெல்லாம் தானாக கிடைக்கும். போன நைட்ரஜலுக்கு வந்தவர் மே மாதம் கடைசியில் உள்ளிருப்பு தியானம் நடந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் ரெட்ரீட். அப்போ 8th 9th 10th 11th 12th படிக்கிற பசங்களுடைய தியானம் ஒரு ஹாலில் நடக்குது. அவங்களுடைய கார்டியன்ஸ்க்கான தியானம் இன்னொரு ஹாலில் நடக்குது. தியானம்லாம் முடிஞ்ச பொழுது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சொன்னார், ஃபாதர் எனக்கு 8 மாதமாக வேலை இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படுறேன், ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னார். தியானம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. மே மாதம் 28, 29, 30, 31 முடிச்சுட்டு போனவங்க ஜூன் மாதம் முதல் சனிக்கிழமை நைட்ரஜலுக்கு வந்தாங்க. நைட்ரஜல் வந்த பொழுது அவர் சொன்னார், ஃபாதர் பெரிய ஒரு அதிசயம் ஃபாதர், தியானம் முடிச்சுட்டு போன பொழுது எனக்கு இன்டர்வியூக்கு ஒரு கால் வந்துச்சு. அதுவே பெரிய அதிசயம். ஏன்னா இவ்வளோ நாள் இன்டர்வியூக்கு ஒரு கால் கூட வராமல் இருந்துச்சு. திங்கக்கிழமை இன்டர்வியூ இருக்குது ஃபாதர், ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்ரஜல் வந்தவர் ஞாயிற்றுக்கிழமை போகும்போது சொல்லிட்டு போகிறாரு, ஃபாதர் எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு, எனக்காக ஜெபிச்சுக்கோங்க, மண்டே இன்டர்வியூ அப்படின்னார். ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு போகிறார். சொல்லிட்டு போனவர் ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற தியானத்துக்கு வந்தார். 21 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்தார். தியானம்லாம் முடிஞ்ச பொழுது என்னுடைய ரூமில் பார்க்குறதுக்காக வந்தார். பிளஸ்ஸிங்காக வந்த பொழுது குடும்பமாக வந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம். என்னுடைய க்யூரியாசிட்டியில் நான் கேட்டேன், வேலை கிடச்சிச்சா அப்படின்னு. அவர் சொன்னார், ஃபாதர் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னார். ப்ரைஸ் அலாட், ப்ரைஸ் அலாட். ஆனால் அவர் சொன்ன அடுத்த செய்தி என்ன தெரியுமா? ஃபாதர் அது காலையில் நடந்த இன்டர்வியூ ஃபாதர், அது நான் ஃபெயில் ஆனேன், ஆனால் எனக்கு அன்றைக்கி ஈவினிங் இன்னொரு இன்டர்வியூ வந்துச்சு ஃபாதர். அன்றைக்கி அப்போ 2 இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன், அந்த இன்டர்வியூவில் நான் பாஸ் பண்ணேன், அந்த இன்டர்வியூலேருந்து எனக்கு வேலை கிடச்சிடுச்சு. யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி ஃபாதர், சென்னையில் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆஃபீஸ் தான். நான் காலையில் நடந்த அந்த அந்த இந்த வேலையில் நான் செஞ்சுருந்தேன்னா எனக்கு முந்தின சம்பளத்தை விட கம்மியாக தான் சம்பளம் அவங்க கோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவருக்கு இருந்த சம்பளம், ஏன்னா 8 மாதம் வேலை இல்லாமல் இருந்தார். அப்போ காலையில் கிடச்ச அந்த வேலை கிடச்சிருந்துச்சுன்னா எனக்கு சம்பளம் கம்மியாக தான் இருந்திருக்கும்.
அது மட்டும் கிடையாது, வேலை சுமை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் சாயங்காலம் ஆண்டவர் கொடுத்த வேலை, அந்த வேலை கிடச்சிது. எனக்கு 80 பேர் மட்டும்தான் எனக்கு கீழே வேலை செய்கிறாங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச சம்பளம் முந்தைய கிடைச்ச சம்பளத்தை விட டபுள் மடங்கு. பாருங்களேன், டபுள் மடங்கு. பாதி கிடைக்க வேண்டியது ஆண்டவர் 8 மாதமாக வேலை இல்லாத மனுஷனுக்கு வேலையும் கொடுத்து டபுள் சம்பளத்தில் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போனது என்ன? அந்த 4 நாள் இறை வார்த்தை. போனது என்ன? இறை வார்த்தை. நல்ல நிலத்தில் எனக்குரியது ஆண்டவர் தருவார். 8 மாதமாக வேலை இல்லாத இருந்தவர் இன்றைக்கி அவ்வளோ அழகான வேலையில் நல்ல சம்பளத்தில் சந்தோஷமாக வேலை செஞ்சிட்ருக்கிறார். அதனால தாங்க நமக்கு தடைகள் தானாக நீங்கும். தடை நீங்கும். நீங்கள் தடையை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம போட்ட தடை தான் ஆண்டவர் மேதில் நம்பிக்கை இல்லை. அப்போ அதை அடித்து உடைக்கணும். நம்ம அடித்து உடைக்கணும். இந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் மேலே ஆண்டவர் மேலே ஒரே ஒரு நம்பிக்கை வச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னா என்ன சொல்கிறது? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கண்டிப்பாக நடக்கும். ஓகே.